உணர்வும் உண்மையும். Presenting sponsor Gold winner உலகின் பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் ஆன அம்மாக்களின் நம்பிக்கை. Title sponsor Cookscape Interiors and Beyond. Holiday partner GT Holidays. Health partner Neot Hospitals. Travel partner Red Taxi. Entertainment partner Zee Thirai. ரத்தத்தில் கலந்தது சினிமா. Festive hamper Coven Care. Gifting partners Havels and Secret Hair Care. A secret word sharing. 10வது வயசுல நம்ம மாலதி அக்கா என்ன பண்ணிருந்தாங்க? அப்போ ஒரு பாடகியாக உருவாகிறேன். அப்போ தான் நான் 14 வயசில் ஒரு சின்ன பொண்ணாக ஒரு தாவணிலாம் கட்டிட்டு ஒரு அழகாக ஒரு மேடையில் எல்லாம் எனக்கு தெரிந்த முகங்கள் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம ரிலேட்டிவ்ஸு பாடகியாக ஒரு 14 வயசில் நான் உருவாகிறேன். நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்பொழுது நீங்கள் பாடுற பாட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதெல்லாம் குத்துப்பாட்டு தான். காத்தடிக்குது காத்தடிக்குது அது இப்போ காசு மேல காத்து கீழே இந்த மாதிரி பாடல்கள். ஏன்னா என் பேரனோட சேர்ந்து டான்ஸ் ஆடுவேன் நான் வீட்டில். அந்த டிவோஷனல் பாடல்களுக்கு உங்கள் குரல் எப்படிக்கா அப்படி அமைஞ்சது? இல்லை, அது கடவுள் கொடுத்த வரம் தான்மா. ஏன்னா என் லைஃப்பில் நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே டிசைன் பண்ணி பிளான் பண்ணி இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும், இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் நினச்சதே இல்லை. லவ் மேரேஜாக்கா? சுத்தமான லவ் மேரேஜ். அது என்னக்கா சுத்தம் புரியலையே எனக்கு. தற்கொலை வரைக்கும் போன ஒரு இதுனா சுத்தமான லவ் மேரேஜ் தான். அப்போ அப்படியாக்கா? கட்டா இவரதான் கட்டுவேன் இல்லைன்னா இல்ல அவரு கட்டினா உன்னதான் கட்டுவேன், அப்படி இல்லைன்னா செத்து போயிடுவேன் அப்படின்னு. சரி ஓகே, நல்லா வாழ்ந்துட்டு போ அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. எப்படிக்கா உடனே ஒத்துக்கிட்டீங்க? ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒருத்தர் இப்போ நம்ம உலகத்துல எவ்வளோ பேரை சந்திக்கிறோமா, ஆனா ஒரு சிலரோட மட்டும்தான் நம்ம அந்த பயணம் தொடர்ந்துட்டே இருக்கும். அது அவங்க கிட்ட இருக்க ஏதோ ஒரு குணமா இருக்கும், நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப அழுக வருதுக்கா? எஸ்பிபி சாரோட பாட்டு நிறைய கேட்பேன். நான் எப்போ எனக்கு வந்து கேட்டாலும் ஒரு கண்ணில் அப்படி ஒரு சொட்டாவது தண்ணீர் வரக்கூடிய பாட்டு. அது சோகம்னு சொல்ல முடியாது, அவர் குரல்ல இருக்காது ஏதோ ஒரு உருக்கம். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. இவங்க பாடுற வைபே தனிங்க. இவங்க பாடுற மாதிரி பாடுறதுக்கு இன்னும் ஒருத்தர் வரலையே அப்படின்ற மாதிரி நிறைய நேரங்களில் யோசிச்சிருப்போம். அப்படிப்பட்ட மேஜிக்கலான ஒரு பர்ஃபார்மர் அவங்க அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். மேடை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், ஸ்டுடியோவில் பாடுறதா இருக்கட்டும், ரியாலிட்டி ஷோஸில் வந்து பாடுறதா இருக்கட்டும், இந்த அக்காவுடைய வெர்சிட்டிலிட்டி வேறு மாதிரி இருக்கும். சும்மா பேர் சொன்னாலே அதிரும்ல அப்படின்ற அளவுக்கு கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸில் நம்ம தனுஷ் அவர்கள் ஆடும்போதே மன்மதராசா அப்படின்னு உலகமே இவங்கள பார்த்து பாராட்டுச்சு. பெல் அடிச்சாச்சு, எங்கள் அக்காவும் வந்தாச்சு. வாங்க அக்கா, வாங்க வாங்க. ஹாய்மா, எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கும். அதே மாதிரி அழகா கிளாமரா இருக்கீங்க அக்கா. எப்படி இருக்கீங்க அக்கா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா, சூப்பரா இருக்கீங்க. நிஜமாவே சூப்பரா தான்க்கா இருக்கீங்க. நான் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து 2000ல முதல் முறையாக நான் உங்களை பார்க்குறது 2000ல. ரொம்ப சின்ன பொண்ணு நீங்க. இப்போவும் சின்ன பொண்ணு தான். அப்போ நானும் கொஞ்சம் சின்ன பொண்ணாக ரொம்ப சின்ன பொண்ணு. உண்மையிலே சொல்கிறேக்கா, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் மாறவே இல்லைக்கா. ஆஸ் அ பர்சன் நீங்கள் மாறவே இல்லை, ஆஸ் அ சிங்கர் நீங்கள் மாறவே இல்லை, ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நீங்கள் மாறவே இல்லை. இது நான் ஏன் சொல்கிறேக்கா, யூஸ்வலாக அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு காலகட்டம் இருக்குல்ல, அந்த ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் ஸ்வீட்டாக இருப்பாங்க. நான் வளர 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 பழசு எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. இன்றைக்கி அந்த பழசை பரணையில் போடுற மக்கள் தான் அதிகமாக சந்திக்கிறோம். ஆனால் பழசில் எதையுமே மறக்காமல் குட்டி 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 டீட்டெயில்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு, நான்லாம் ஜாரா பிறந்து 3வது மாதத்துல தூக்கிட்டு வரேன் அவ்வளோ ஒரு ஷோக்கு. லக்ஷ்மி ஸ்ருதியோட ஷோ தான். நீங்கள் அங்கே பாடுறீங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போய் ஆச்சியம்மாவோட மடியில் முதல்ல போட்டிங்க. ஆமாம், எனக்கு அது ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குக்கா. என்னோட பெரிய ஆசையே வந்து சினிமாவில் நான் ரொம்ப ரசித்தவங்க ஆச்சியம்மா. அந்த குழந்தை தூக்கின்னு போய் இவங்க ஆசீர்வாதம் இருந்தால் அவன் பொண்ணு எப்படி வருவாடி அப்படின்னு சொன்னீங்க. அந்த அம்மாவோட ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசீர்வாதம் ஜாராவும் இன்றைக்கி நல்லா இருக்கா. கண்டிப்பாம்மா, உங்களுடைய நல்ல உள்ளம்க்கா அது. அக்கா, இந்த பியூட்டிஃபுல்லான ஜேர்னியில் நான் வந்து உங்களுடைய லைஃப் ஃபேஸஸை பார்க்க போகிறேன். 5 வயசில் எங்கள் மாலதி அக்கா என்ன பண்ணியிருந்தாங்க? அறியாத வயசு அது, நம்மளுக்கு அறியாத வயசு இல்லை. 10வது வயசில் நம்ம மாலதி அக்கா என்ன பண்ணியிருந்தாங்க? சரி, நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்கூல் பொண்ணாக தான் இருந்தேன் நான். என்ன அப்படின்னா, எனக்கு அப்போ அந்த சின்ன வயசில் என்ன ஒரு சங்கடம் என்ன அப்படின்னா, இவருக்கு யார்ட்டையும் சொன்னது, எங்கள் அப்பா அம்மா வந்து நான் பிறந்தவுடனே பிரிஞ்சுட்டாங்க. பிறந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணங்களுக்காக நம்மளுக்கு தெரியாது பிரிஞ்சுட்டாங்க. நாங்களும் அது இப்போ வயசு வரைக்கும் கேட்கவே இல்லை. எங்கள் அப்பா இப்போ இல்லை, பட் இருந்தாலும் எங்கள் அம்மாக்கிட்ட இப்போ வரைக்கும் நாங்கள் பெருசாக அப்போல்லாம் வந்து அந்த கொடுமை ஜாஸ்தி, இந்த கணவரோட கொடுமை, மாமியார் நாத்தனார் கொடுமைலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்போல்லாம். ஸோ எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காரு, எங்கள் அம்மா 3rd டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மாடியிலேருந்து தள்ளி விட்டார் எங்கள் அம்மாவை. ஸோ அந்த குழந்தை இறந்துருச்சு. அதுக்கப்புறமும் ஒரு 2 குழந்தைங்களுக்கு அப்புறம் ஒரு குழந்தைக்கு அப்புறம் நான் பிறந்தேன் எங்கள் அம்மாவுக்கு.
அதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அவங்க பிரிஞ்சதுனால அப்பா கிட்ட 5 நாள் இருப்பேன், அம்மாகிட்ட 2 நாள் இருப்பேன். நான் 5 நாள் அப்பா கிட்ட ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன். அப்பா அங்கேருந்து தான் ஸ்கூலுக்கு போவேன். இந்த சாட்டர்டே சண்டே ஆனால் அம்மாகிட்ட வருவேன். அப்படியாக அந்த 10 வயசு பருவம் அந்த அந்த புத்தி தெரியும் போது அப்படி ஒரு வாழ்க்கை தான் எனக்கு இருந்தது. உலகின் பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் ஆன அம்மாக்களின் நம்பிக்கை, கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. 14-15 வயசு ஆகுதுக்கா. அப்போது ஒரு பாடகியாக உருவாகிறேன். அப்போ தான் நான் 14 வயசில் ஒரு சின்ன பொண்ணாக ஒரு தாவணிலாம் கட்டிக்கிட்டு ஒரு அழகாக ஒரு மேடையில் எல்லாம் எனக்கு தெரிந்த முகங்கள் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ரிலேட்டிவ்ஸு. ஸோ ஒரு பாடகியாக ஒரு 14 வயசில் நான் உருவாகிறேன். முதல் மேடை நிகழ்ச்சி ஞாபகம் இருக்காக்கா? உட்லண்ட்ஸ். எந்த வயசு இது? அதான் 14 வயசு. அண்ணாவோட ரிசப்ஷன் தான் நான் பாடினேன். அங்கே தான் ஃபர்ஸ்ட். அங்கே தான் என்னை சும்மா மேடை ஏற்றி விட்டாங்க. ஓகே, பாடுமா, நீ நல்லா பாடுவே, வீட்டிலலாம் வந்தால் பாடுவே, பாடு அப்படின்னு ஏறின மேடை தான் எனக்கு. நான் அப்படி தான் ஏறினேன். சம்பளம் அப்படின்னு ஒன்று வாங்கியிருப்போம்ல சார், அது எப்போ வேணா இருந்திருக்கலாம். அது எவ்வளோ வாங்கினீங்க முதல் சம்பளம்? முதல் சம்பளம் 50 ரூபா, 50 ருபீஸ் என்னோட முதல் சம்பளம். எஸ்என் சுரேந்தர்னா கையில் தான். அப்போ தான் அது முதல் சம்பளமாக எனக்கு வந்து அந்த நிகழ்ச்சி எங்கள் அண்ணாவோட ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நிகழ்ச்சி சைதாப்பேட்டில் இல்லை நுங்கம்பாக்கத்தில் ஒரு கல்யாண நிகழ்ச்சி. அங்கே பாடி முடிச்சதுக்கப்புறம் இந்தாம்மா 50 ரூபா உனக்கு பேமெண்ட்டு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து. அதுதான் என்னோடய முதல் சம்பளம். இது எந்த வருஷம்க்கா இது? நான் 87. 87ல் 50 ரூபா சம்பாதிச்சேன். 50 ரூபா சம்பாதிச்சேன். கோடீஸ்வரி மணி. ஓகே, 50 ரூபா சம்பாதிச்சேன். 87. My next question comes from ஜீ திரை ரத்தத்தில் கலந்தது சினிமா. சினிமாக்குள்ள உங்களுடைய பயணம் ஆரம்பிச்ச தருணம்? 97. ஓ, அது வரைக்கும் மேடை நிகழ்ச்சிகள் நிறைய பாடிட்டீங்க. அதுக்கு அது அந்த 87ல் ஸ்டார்ட் ஆனது. அப்படியே மேடை நிகழ்ச்சிகள் வரிசையாக ஒவ்வொருத்தராக கூப்பிட ஆரம்பித்தாங்க. வெளியில் தெரிய ஆரம்பித்தேன். இப்படி புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கு, பாடுது, நம்ம கச்சேரி கூப்பிடலாம், இந்த கச்சேரி கூப்பிடலாம். அப்படியே கச்சேரிகள் நிறையா இப்போ வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா 97ல் எனக்கு வந்து சினிமா வாய்ப்பு கிடைக்கிது. அது கூட எப்படின்னா அதுக்கு நடுவில் இடைப்பட்ட காலங்கள் கொஞ்சம் இருக்கு இல்லைங்களா. அப்போ திருமணம் ஆகுது. ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் சினிமாக்குள்ளே வரீங்க? ஆமாம், 91ல் என்னோட கல்யாணம். என்னக்கா 18 வயசா? ஆமாம், 18 வயசு, சரியாக 18 வயசு. லவ் மேரேஜாக்கா? சுத்தமான லவ் மேரேஜ். அது என்னக்கா சுத்தம்? புரியலையே எனக்கு. என்ன மாதிரி சுத்தம்? நான் தற்கொலை வரைக்கும் போன ஒரு இதெல்லாம் சுத்தமான லவ் மேரேஜ் தான். அப்போ அப்படியாக்கா? கட்டினா இவரை தான் கட்டுவேன், இல்லைன்னா இல்லை அவரு கட்டினா உன்னை தான் கட்டுவேன், அப்படி இல்லைன்னா செத்து போயிடுவேன் அப்படின்னு. சரி, ஓகே, நல்லா வாழ்ந்துட்டு போ அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. சூப்பர்க்கா. எப்படிக்கா உடனே ஒத்துக்கிட்டீங்க? இல்லை உடனே ஒத்துக்கல, தெரியல அது எப்படின்றது. அந்த வயசு, ஆமாம், அது அவரை பிடிச்சிருந்தது எனக்கு. ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒருத்தர் இப்போ நம்ம உலகத்தில் எவ்வளோ பேரை சந்திக்கிறோமா, ஆனால் ஒரு சிலரோட மட்டும்தான் நம்ம அந்த பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அது அவங்க கிட்ட இருக்க ஏதோ ஒரு குணமாக இருக்கும், நம்மளுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். அப்படியாகத்தான் அவர் எனக்கு பிடிச்சது. ஸோ அவர் உடனே சொன்ன, ரொம்ப நாள்லாம் நாங்கள் வெயிட் பண்ணல. ஸோ உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. 91ல் எங்களோட மேரேஜ் ஆச்சு. ஸோ அங்கேருந்து என்னோட பயணம் அப்படியே அவரோடைய ஸ்டார்ட் ஆச்சு. குக்ஸ்கேப் ஹோம் இன்டீரியர்ஸ் 22 வருட அனுபவம், சொந்த தயாரிப்பு பொருட்கள், 10 வருட ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. குக்ஸ்கேப் ஹோம் இன்டீரியர்ஸ், மாடுலர் கிச்சன் அண்ட் ஹோம் இன்டீரியர்ஸ். இந்த 91லேருந்து 97 எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மினிமம் ஒரு 1500 ஷோ பாடியிருப்பீங்க. மேலேயே இருக்கும். ஏன்னா லக்ஷ்மண் ஸ்ருதி வந்து ஒரு 365 நாட்கள் இருக்குன்னா திருமணங்கள், கச்சேரிகள், நான் ஒரு நிகழ்ச்சி மேலே பண்ணுவீங்க. அது எப்படிக்கா 365 நாளில் 400 கச்சேரி பண்ணுவீங்க? அப்போ வந்துமா ஈவினிங் அண்ட் நைட்டு 2 ப்ரோக்ராம் இருக்கும். ஈவினிங் வந்து 10க்கு முடியுது அப்படின்னா நைட் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து 2 மணி 3 மணி வரைக்கும்லாம் கூட போகும். இப்போ அந்த பர்மிஷன்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது, அந்த டைமிங்லாம். ஆனால் அப்போ வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதே பார்த்திங்கன்னா 11 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். அது இங்கேருந்து நம்ம இப்போ மாம்பழத்தில் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோன்னா நைட் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா எங்கேயா தண்டையார்பேட்டை, எண்ணூர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அடித்து பிடிச்சி அங்கே ஓடி அங்கே ஸ்ட்ரெட் பண்ணி மறுபடியும் ஆரம்பிக்கிறதுன்றது கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 4 நிகழ்ச்சி பண்ணோம், காலையில், மதியம், ஈவினிங், நைட்டு. இன்னொரு பெரிய விஷயம் உங்ககிட்ட பார்த்ததுக்கா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் சிங்கர் ஆகிடுறீங்க சினிமாவில் 97ல். அப்புறம் மேஜிக்கல் சாங்ஸ் நிறைய பாடுறீங்க. மன்மதராசா டைம்லலாம் வந்து உங்களோட டேட் கிடைக்காது. இன்டர்வியூஸாக இருக்கட்டும், ஷோஸாக பாடுறது, தமிழ், தெலுங்கு, கன்னடா அப்படின்னு எல்லா ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க. பத்தாவதுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் விசிட் பண்ணாத மாவட்டமோ, நீங்கள் விசிட் பண்ணாத கோயில்களோ, நீங்கள் விசிட் பண்ணாத ஊர்களோ கிடையாது. முதல் பாட்டை நீங்கள் பாடணும், இந்த அம்மா வந்து பாடினா அம்மனே இறங்கி வரும் அப்படின்ற ஒரு பேர் வாங்குற பர்சன் நீங்கள். அந்த டிவோஷனல் பாடல்களுக்கு உங்கள் குரல் எப்படிக்கா அப்படி அமைஞ்சது? இல்லை, அது கடவுள் கொடுத்த வரம் தாம்மா. ஏன்னா என் லைஃப்பில் நான் வந்து
எந்த ஒரு விஷயத்தையுமே டிசைன் பண்ணி பிளான் பண்ணி இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும், இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் நினச்சதே இல்லை. நமக்கு வந்து நம்மளுக்கு ரசிகர்கள் ரசித்தா நம்ம என்ன வேணால் பண்ணுவோம்ல, அப்படி உருவானது தான். அதுலேருந்து அப்படியே மெருகேறி ஒரு டிவோஷனல் அப்படின்றது வந்து நம்ம நிறைய நிகழ்ச்சிகளும் பண்ணோம். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த குரல் ஏற்றுக்கிட்டதுனால தான் நம்மளால் வந்து அந்த எல்லா விஷயத்தையுமே நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதில் தான் வந்து எனக்கு பக்தி பாடல்களில் ஒரு ஒரு தனி முத்திரை எனக்கு தெரிஞ்சது. 27 வருஷம் சினிமாவில் பாடகியா, 37 வருஷம் பாடகியா. 37 இயர்ஸ்லாம் வந்து பல பேரோட வயசுக்கா. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் 37 இயர்ஸ். ஆப்வியஸ்லி நீங்கள் 3 ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் சிங்கர்ஸை பார்த்துட்டு வந்திருக்கீங்க இல்லைங்களா? 3 ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் சிங்கர்ஸ்க்கு அப்புறம் கூட இன்னைக்கு ரோட்டில் போகும்போது போஸ்டர்ஸில் நடுவில் உங்களுடைய முகம் இருக்குது. அண்ட் வேலிடேட்டட். ஏன்னா யூஆர் ஸ்டில் ரிலேட்டபிள், யூஆர் ஸ்டில் இன் ட்ரெண்ட் இல்லைங்களா? இன்ஃபேக்ட் நான் ட்ரெண்டிங் எப்படி சொல்வேன்னா, இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது, நாங்கள் 6 பேர் ரீல்ஸ் எல்லாம் போட்டு பாட்டை நம்ம வி கீப் ப்ரமோட்டிங், அது ஓகே. பட் மன்மதராசா வரும் காலகட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் கிடையாது. நான் ஸ்டாப்பாக சன் மியூசிக்கில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு மன்மதராசா போடுவாங்க. அந்த ஸ்டெப்பை கூட ஆடுவோம், ஸ்டேஜில் பாடுவோம். மன்மதராசா மாதிரி ஒரு வைரலான சாங் அந்த காலகட்டத்தில் வந்துச்சான்னு எனக்கு தெரியல. டெஃபினெட்லி நாட்னு தான் சொல்லுவேன். ஸோ யூ ஹவ் சீன் தட். அதே மாதிரி இந்த ஜென்ரேஷன் ஆஃப் சிங்கர்ஸும் நீங்கள் பார்க்குறீங்க. அவங்களுக்கு போட்டி ஈடெல்லாம் கிடையாதுக்கா. அதெல்லாம் தாண்டி நீங்கள் என்றைக்கும் போயாச்சு. நீங்கள் என்றைக்குமே போட்டின்னு ஒரு விஷயத்தில் ஓடினதே கிடையாது. பட் நிறைய பார்ப்போம்ல, நம்ம பசங்க சூப்பராக பாடுறாங்க, இதை பாராட்டியிருக்கீங்க மனசால். நீங்கள் பார்க்குற ஒரு விஷயங்கள், இந்தந்த விஷயம் பண்ணால் நல்லாயிருக்கும் கண்ணா, இன்னும் சௌக்கியமாக இருப்பீங்க, இன்னும் சூப்பராக இருப்பீங்க, இன்னும் நிலைச்சு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா என்னென்ன விஷயங்கள் அட்வைஸாக கொடுப்பீங்கக்கா? அட்வைஸ் ஃப்ரம் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். 37 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை, நமக்கு முன்னாடி இருந்தவங்கள பார்த்து நம்ம கற்றுக்குறோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக நம்ம என்ன பர்சனாகிட்டேருந்து நம்ம என்ன பார்த்து கற்றுக்கிட்டோம், எஸ்பிபி அங்கிள்கிட்டேருந்து நம்ம என்ன பார்த்து கற்றுக்கிட்டோம், ஏஸ்தாஸ் அங்கிள்கிட்டேருந்து என்ன டைமிங் ஃபஸ்ட்டு. அந்த டைமிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நேரம். ஏன்னா இப்போ நானே கொஞ்சம் லேட்டாக வந்தேன், எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. எனக்கு அந்த பதட்டம் வந்து இயற்கையாக வந்துடும். 5:30 மணி சொன்னால் 5:30 மணிக்கு நம்ம அங்கே இருக்கணுமே. இப்போ 4:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பணும். நம்ம கெஸ்ட்டு திடீர்னு ஒரு வீட்டுக்கு வந்துடுவாங்க, தவிர்க்க முடியாது. சில நம்ம வீடுக்கா எப்போட வரலாம், ஆனாலும் அந்த நேரத்துக்கு வரணும் அப்படின்ற அந்த பதட்டம். அது அந்த கச்சேரி ஆகட்டும் சரி, ரெக்கார்டிங் ஆகட்டும் சரி, அது நான் வந்து நிறைய எனக்கு முன்னாடி இருந்த சீனியர் சிங்கர்ஸ் எல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டேன். பட் இப்போ இருக்க குழந்தைங்க நல்ல திறமைசாலிகள். அவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, மன்மதராசா வரும்போது நம்மளுக்கு அந்த சோஷியல் மீடியாவில் நம்ம எப்படி நம்மளை ப்ரொமோட் பண்ணிக்கணுன்ற விஷயம்லாம் நமக்கு அப்போ தெரியாமல், இப்போவும் தெரியாமல் தான் இருக்குது. ஏதோ ஒன்று நம்மளை போடுன்னுவாங்க, நம்ம போடுவோம், அவ்வளோதான். பட் அதெல்லாம் குழந்தைங்க நல்லா கற்றுட்டு வராங்க. பட் என்ன அப்படின்னா, சில நேரங்களில் நம்மளுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் ஐயோ இந்த குழந்தை இது இவ்வளோ நல்ல திறமைசாலியாக இருக்குது, ஆனால் இந்த ஒரு விஷயம் இருக்கே, நீங்கள் இந்த ரியாலிட்டி ஷோ இதெல்லாம் வந்து டிவியில் தெரிகிற வரைக்கும் கரெக்ட் நம்ம ஃபேமஸாக இருப்போம், எல்லாரும் நம்மளை கூப்பிடுவாங்க, ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, செல்ஃபி எடுத்து. ஆனால் அதுக்கப்புறம் அன்ற ஒரு விஷயம்தான் வந்து நம்ம எவ்வளோ தூரம் பயணம். இப்போ நீங்கள் 37 வருஷம் சொல்கிறீங்க இல்லைங்களா, 37 வருஷம் நம்ம இப்போ பயணம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம இழந்திருக்கோம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து அப்பா அம்மா நிறைய விஷயங்கள், அவங்க கஷ்டப்பட்ட விஷயங்களை கொடுக்குறாங்க. ஸோ மேபி அந்த கஷ்டம் தெரியாமல் இருக்கலாம், நம்ம கஷ்டப்பட்டு வந்ததுனால நம்ம அந்த தக்க வச்சுக்கிட்டோம் சில விஷயத்த. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு கஷ்டம், அதுக்காக அந்த குழந்தைங்க கஷ்டப்பட்டு தான் வரணும்னு நம்ம சொல்லலை. பட் சில விஷயங்கள் சீனியர்னால் ஒரு முன்னாடி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான மரியாதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அவங்க பாடியிருக்காங்க, பாடலை, இப்போ சினிமாவில் பாடலைன்னா முன்னாடி பாடியிருக்காங்க, அதுக்காக அவங்க நல்ல சிங்கர் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாமல். ஸோ அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அது எங்கேயோ ஒரு இடத்துல தவறுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு நான் பாடிட்டேன், நான் இப்போது பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கேன், ஸோ நான் தான் அப்படின்னு சினிமாவில் யாருமே, ஏன்னா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு, நமக்கு பின்னாடி நம்மளை தூக்கி சாப்பிட்றதுக்கு இன்னொருத்தர் இருப்பான் கண்டிப்பாக. ஸோ அதனால் இது நிலையானது கிடையாது. நம்ம எப்படி இருக்கோம், எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றது தான் அங்கே முக்கியமான ஒரு விஷயமாக நான் கற்றுக்கிட்ட விஷயம். பியூட்டிஃபுல். நான் கற்றுக்கிட்ட விஷயம், நான் பயணம் பண்ணி வந்ததில் எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ சீனியர் சிங்கர்ஸோட பாடியிருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஜூனியர் சிங்கர்ஸோடையும் பாடுறேன். பட் அந்த ஒரு விஷயம் வந்து குழந்தைகள் கற்றுக்கணும், மேடையில் எப்படி உட்காரணும், இதை நான் பதிவிடலான்னே நினைக்கிறேன். கரெக்டு தான். ஃபோனுன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம தேவைக்கு தானே கண்டி, அதுவே கிடையாது. நிறைய குழந்தைங்க நான் பார்க்குறேன் ஸ்டேஜில் வந்தால் ஃபோனையே பார்த்துட்ருக்கிறது. கச்சேரியில் அடுத்தவங்க என்ன பாடுறாங்க, என்ன நடக்குது,
ஆடியன்ஸ் எந்த பாட்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் அவர் ஆடியன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் குழந்தைங்க நம்ம தானே சொல்லிக் கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு நம்ம தானே சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அந்த விஷயம்லாம் கொஞ்சம் அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோட. அக்கா, இப்போ சமீப காலத்தில் ஸ்ருதி உங்களுடைய மகள் ஒரு புதுமையான பரிமாணம் எடுத்திருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி க்யூரேட் பண்ணுறாங்க புதுமையான ஷோஸை. ஸ்ருதியை சந்திக்கும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு வைப்ரன்ஸை பார்த்தேன். அவ்வளோ ப்ராமிசிங்கான ஒரு நட்சத்திரமாக கான்செப்டுவல் ஷோஸ் கொண்டு வராங்க, எக்ஸ்பீரியன்ஸஸ் கொண்டு வராங்க. ஈவெண்ட்டை நடத்துகிறோம், ஒருத்தங்க வராங்க இதை பாடுறாங்க அப்படின்லாம் இல்லாமல் கான்செப்ட்ஸை கொண்டு வராங்க. அந்த மாதிரி சமீபத்தில் உங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு ஈவெண்ட் வந்து நவரசா அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி நவரசா நான் எடுக்கிறேன்க்கா. இந்த நவரசங்கள் சொல்லும்போது ஒரு தருணத்தில் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு பாடல், நீங்கள் ரசித்த ஒரு பாடல் அப்படின்னா டக்குன்னு உங்கள் மனசுக்கு வருது. நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்பொழுது நீங்கள் பாடுற பாட்டு எது? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் குத்துப்பாட்டு தான். எந்த குத்துப்பாட்டு? காத்தடிக்குது அது இப்போ கசு மெல்ல காத்து கீழே இந்த மாதிரி பாடல்கள். ஏன்னா என் பேரனோட சேர்ந்து டான்ஸ் ஆடுவேன். கேட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப அழுக வருதுக்கா? எஸ்பிபி சாரோட பாட்டு நிறைய கேட்பேன். நான் எப்போ எனக்கு வந்து கேட்டாலும் ஒரு கண்ணில் அப்படி ஒரு சொட்டாவது தண்ணீர் வரக்கூடிய பாட்டு. அது சோகம்னு சொல்ல முடியாது, அவர் குரலில் இருக்க அந்த ஏதோ ஒரு உருக்கம். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே நீங்கள் சொல்லும் போது இப்போ வருது. ஆமாம், அது ஏன்னா அவரோட நிறைய பயணம் பண்ணியிருக்கேன். நிறைய நாடுகள், நிறைய ஊர், அவரோட நிறைய ஸ்டேஜ் ஷோ, அவரோட நிறைய பகிர்ந்துக்கிட்ட விஷயம். நானும் அவரோட இப்படி பக்கத்தில் உட்காந்து அங்கிள் அது அங்கிள் இதுமா நீ கெஸ்ட்டாக நீ வந்து ஜட்ஜாக வரணும் அங்கிள், மழை உட்காந்து மடுவாங்க. அப்பா அவர் சொன்னது, உனக்கு ஸ்டேஜில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், அதெல்லாம் நீ சொல்லு, அதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த குரலில் இருக்க ஏதோ ஒரு மேஜிக். அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு அவரோட எல்லா பாட்டுமே, அதே படத்தில் வந்த இதோ இதோ என் பல்லவி, இது அது கேட்கும்போது அது ஒரு சோகம்ல சந்தோஷமாக இருக்கும்போதும் அது சில நேரத்தில் கேட்பேன் நான். பயம் வரும்போதுக்கா? பயம் வரும்போது தெரியல, நான் பாட்டு கேட்க மாட்டேன். அப்படியாக்கா? பயம் வரும்போது ஏதாவது ஒரு யாரோடையாவது இருப்பேன் நான். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட, என்னை நல்லா பார்த்துக்கிறவங்களோட நான் இருப்பேன். அந்த பயம் வரும்போது நிறைய நேரங்களில் அந்த பயம் வந்திருக்கு எனக்கு. பயம் மீன்ஸ் என் லைஃப்பை பற்றினலாம் இல்லை, ஏன்னா இந்த ஜேர்னின்றது அதுவாக நம்ம உருவானது, அதை பற்றின பயம் இல்லை. ஏதோ ஒரு சில இடத்துல பயம் வரும். அப்போ எனக்கு ரொம்ப என்ன அப்படி போய் பொத்தி வச்சுக்கிறவங்களோட இருப்பேன் நான். இருப்பீங்க. ஒரு கோவம் வருதுக்கா, இந்த ஒரு அருவருப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அட ஏன்டா இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு ஒரு செயல் உங்களுக்கு ஒரு அருவருப்பை உருவாக்கும்ல, அப்போ உங்கள் மனசு ரொம்ப கிளாசிக்கலான சாங்ஸு, டஃப் சாங்ஸு, அப்போ நம்ம ஒரு மாதிரி டவுன் ஆகும். அப்போ ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, என்ன என்ன இவங்க எப்படி பாடியிருக்காங்க, இது எப்படிலாம் இந்த சங்கதியை போட்டிருக்காங்க, அதான் நம்மளால் அதை பாடவே முடியாது, அந்த பாட்டெல்லாம் டச்சே பண்ண முடியாது. அந்த மாதிரி பாட்டை கேட்பேன். இப்போ சுதா ரங்கநாதன் அம்மா பாடின ஒரு பாட்டு, என்ன செய்தாய் வீண் குழலே, அந்த பாட்டு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னு தெரியாது, அந்த பாட்டு நான் அவ்வளோ வாட்டி கேட்டிருக்கேன். அது மாதிரி எல்லா கிளாசிக்கல் சாங் எல்லாம் கேட்பேன். அப்போ அந்த மாதிரி ஒரு வெறுப்பு வரும்போது என்ன நான் இந்த மாதிரி டஃப் சாங்லாம் இருக்குது, ஓகே இந்த மாதிரி பாட்டெலாம் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு வந்துடும். ஸ்ருங்காரம்க்கா ரெடி ஆகுறீங்க, மால்தி பியூட்டிஃபுல் ரீ அப்படின்னு சொல்கிற டைமில் சித்ராமா பாட்டெல்லாம் கேட்பேன். அப்படியா? ஒரு இமோஷனுக்கு ஒரு சிங்கர் வச்சிருக்கீங்கக்கா நீங்க. எனக்கு பிடிச்சவங்கம்மா இவங்க எல்லாமே. எனக்கு பிடிச்சவங்கள வந்து அவங்களோடயே ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பேன். நம்ம ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை நம்ம வந்து ஒரே இடத்துலையோ நம்ம வேலை செய்கிறவங்க கிடையாது. நம்ம பலதரப்பட்ட மக்கள், பலதரப்படான மேடை. ஒரு நேரம் மேடை நல்லாயிருக்கும், ஒரு நேரம் மேடை நல்லா இருக்காது, ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்காது, ஒரு நேரம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருப்போம், இல்லைன்னா 10 மணி நேரம் போகிற ஃப்ளைட்டை வந்து 24 மணி நேரம் பார்த்துருக்கோமே சாமி. இருக்கிற பாரிஸ்க்கு போகிறதுக்கு எங்கேருந்து 24 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணோம். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, நம்ம எதெல்லாம் கேட்டால் யாரோட பேசினா நம்ம சந்தோஷமாக இருப்போமோ அந்த விஷயங்களை மாத்திரம் ட்ராவல் பண்ணுறது. ஸோ சித்ரா அம்மா வாய்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான். அந்த அம்மாவை பாடகின்றதை தாண்டி ஒரு 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 பெண்மணியாக எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் அவங்களோட பாட்டெல்லாம் கேட்பேன், பாடிட்டே ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி. சூப்பர்க்கா. என்னுடைய அடுத்த கேள்வி இஸ் brought to you by கோல்ட் வின்னர், உலகின் பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸான அம்மாக்களின் நம்பிக்கை. அம்மா அப்படின்ற அந்த உணர்வுக்கா, உங்கள் அம்மா உங்கள் மேலே வைத்திருக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை எதுன்னு சொல்லுவீங்க? என் மேலே நான் வச்ச நம்பிக்கை விட எங்கள் அம்மா வச்ச நம்பிக்கை ஜாஸ்தி. ஏன்னா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எல்லோரும் பொண்ணு நல்லா பாடுவாங்க, சூப்பராக பாடுவாங்க, பாட்டு கேளுங்களேன் அப்படின்ட்டு. நான் பாடுறது எப்படி பாடுறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க கொடுத்த நம்பிக்கை
அப்போ சொல்லுவாங்க, நீ சினிமாலெல்லாம் பாடுவ. நானா சினிமாலையா? சரி ஓகே அப்படின்னு நம்ம அம்மா சொல்கிறது ஒரு கிண்டலாக கேலியாக நினச்சது. அப்போ என் மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு இருந்தது. இப்போ வரைக்கும் என்னை ஒரு குழந்தை மாதிரி, எனக்கு இப்போ 51 வயசு ஆகுது, என்னை இப்போவும் குழந்தை மாதிரி 51? ஆமாண்டா. வாட்டா? ஆமாண்டா. ஓ, ஜஸ்ட் 51டா. 51. இப்போவும் காலையில் எந்திரிச்ச உடனே காலையில் காஃபி வந்து அம்மா தான் கொடுப்பாங்க. அச்சோ. இப்போவும் நான் எனக்கு என்ன சமைச்சு சாப்பிட்டா பிடிக்குமோ அம்மா தான் சமைச்சு கொடுப்பாங்க. இப்போவும் ஒரு 51 வயசு பொண்ணை வந்து குழந்தையா பார்த்துக்கிறாங்க. அம்மா எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷலான விஷயந்தான். சூப்பர். நம்ம அம்மாக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் ஏதோ வாக்குவாதங்கள் வரும். இப்போவும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி புடவை கட்டாத உனக்கு நல்லா இல்லை, இது மாதிரி ட்ரெஸ் பண்ணாத உனக்கு நல்லா இல்லை, இது மாதிரிலாம் போடாத உனக்கு நல்லா, இது மாதிரி போட்டுக்கோ உனக்கு நல்லா இருக்கும், இது மாதிரி கட்டிக்கோ நல்லா. இப்போவும் நம்மளை ரசித்து ஒரு விஷயமும் நோட் பண்ணி சொல்லக்கூடியவங்க அம்மா. ஸோ என் அம்மா ரொம்ப ஸ்பெஷலாக. My next segment, Cookscape presents Home is my happy place. பெரிய செவருக்கு அவங்க வீட்டில், உங்களுடைய வீட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி நானே காலையில் என் கம்ஃபர்டபுள் எழுந்து என் கப் ஆஃப் காஃபி குடிச்சு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்கும்போது இதுக்காக தான் மாலதி நீ வாழ்ந்தேன்னு 5 ஃபோட்டோஸை பார்க்கணுன்னா அந்த 5 ஃபோட்டோஸ் என்னவா இருக்கும்க்கா? நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையாக இருக்கலாம். என்னோடய ஸ்கூல் ஃபோட்டோ. நம்மளோட அந்த ஸ்கூல் லைஃப்ன்றது எதுவுமே கஷ்டமே தெரியாத ஒரு லைஃப் இல்லைம்மா. நான் ஸ்கூல் லைஃபு பாதியோடு கட் பண்ணிட்டேன். இந்த காலேஜ் லைஃப்ன்றதே கிடையாது. ஸோ அது இல்லை. அதே மாதிரி ரொம்ப நம்மளை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுன்றது நம்மளுக்கு பெருசாக கிடையாது. ரொம்ப அப்படி தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று சந்தோஷமாக அந்த ஸ்கூலில் இருந்திருப்போம்ல, அந்த ஃபோட்டோ இருக்கும். எனக்கு வந்து திருமண ஃபோட்டோவே கிடையாது, கல்யாண ஃபோட்டோவே எனக்கு கிடையாது. என் கல்யாண ஃபோட்டோவே கிடையாது. ஸோ மேபி அவருக்கு 60 இயர்ஸ் ஆகும்போது மறுபடியும் ஒரு தாலி கட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்தால் அதை வைப்பேன். சூப்பர். ஸோ என் குடும்பத்தாரோடு இருக்க சந்தோஷமான ஒரு ஃபோட்டோ அது ஏதாவது ஒன்று இருக்கும். என்னோட க்ளோஸாக நான் நினைக்கிறவங்களோட ஃபோட்டோவை சின்னதாக, ஏன்னா ரொம்ப கம்மி தானே நம்மளோட மனசுக்குள்ளே இருக்கிறவங்க, அவங்களோட ஃபோட்டோஸ் கொஞ்சம். ஒர்க் வைஸ் ஒரு ஃபோட்டோனாக்கா நான் வீட்டில் ஒன்றே வச்சுருக்கேன். நான் நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் பாடியிருக்கேன். ஆனால் ராஜா சார் ஃபோட்டோ, அவர் பக்கத்தில் அவர் பாட்டு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அது நான் வீட்டில் வச்சுருக்கேன். அது வச்சுருப்பீங்க. 5 பியூட்டிஃபுல் ஃபோட்டோஸ். உங்கள் வாழ்க்கையில் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தது கஷ்டங்கள் தாங்க்கா. பட் அதை அதிகமாக நீங்கள் வெளியே சொன்னதே கிடையாது. ஐ திங்க் ஒரு 1-on-1 இன்டர்வியூ உங்கள் கூட நான் ரொம்ப நாட்களாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு அது ஃபைனலி இன்றைக்கி நடந்துச்சுன்னு ஒரு சந்தோஷம். அந்த 1-on-1 சொன்ன விஷயங்களில் நிறைய கஷ்டங்கள் பார்த்தாலும் ஓன்னு அழுதுட்டா கூட போய் நம்ம நல்லா பாடிட்டு வரணுன்றது. பிகாஸ் யூ லவ் டு என்டர்டெயின், யூ லவ் டு சிங். இவங்களுக்காக நம்ம பாடணும், இந்த பாட்டு ஹிட் ஆகணும், இந்த பாட்டு 4 பேர் போய் சேரணும். மாலதின்னு ஒருத்தி அப்படி இருந்தாடா அப்படின்னு ஒரு 100 வருஷம் கழிச்சு கூட உங்கள் பேர் இருக்கணும்ட்டு. அந்த 100 வருஷம் இல்லைக்கா, 1000 வருஷம் தாண்டினாலும் இசை உலகத்தில் மன்மத ராசா போன்ற ஒரு பாடல் மாலதியால் மட்டும்தான் பாட முடியும். டிவோஷனல் சாங்ஸில் கேபிஎஸ் அம்மா மாதிரி ஒரு குரல் திருப்பியும் கொண்டு வர முடிஞ்சது மாலதியால் மட்டும்தான். அவங்களுக்கு அப்புறம் யாருமே அந்த மாதிரி வரலைங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு பேர் இருக்கும். ஃபோக் சாங்ஸ் பாடுறதுக்குமே மாலதியால் மட்டும்தான் முடியும். ரொமான்டிக்கான சாங்ஸ் மேடையில் பாடுறதுக்கு அதுவும் மாலதியால் மட்டும்தான் முடியும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெர்சடைல் சிங்கர்ஸுங்க மாலதி மட்டும்தாங்க அப்படின்ற அளவுக்கு டெஃபினெட்லி இசை அப்படின்ற ஒரு புத்தகத்தில் உங்களுக்குன்னு தனி ஒரு பக்கம் இருக்கும்க்கா, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நான் ஒரு சிங்கிங் ரியாலிட்டி ஷோடைய ஹோஸ்ட். நான் நிஜமாக சொல்கிறேன்க்கா, எங்களோட எந்த சீசன்லையுமே மன்மதராசா இல்லாமல் ஒரு சீசன் போகவே போகாது. பட் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த மேஜிக் தட் யூ கிரியேட்டட். அண்ட் ஒவ்வொரு முறையும் அதை சொல்லுவாங்க, அந்த மேஜிக்கை. டிவோஷனல் ரவுண்டில் நீங்கள் பாடின பாடல்களை பாடுவாங்க. டிவோஷனல் ரவுண்டில் நீங்கள் வந்து ஜட்ஜாக உட்காரும்போது உங்களுக்கு ஒரு பாராட்டை ஒன்று கொடுப்பாங்க. சிங்கர்ஸ் என்ன தான் பாடினாலும் இந்த அம்மாவோட குரலில் ஒரு ஐயனாரே இறங்கி வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது உங்களால் மட்டும்தான்க்கா முடியும். அது வேறு யாராலையுமே முடியாது. இது வாய் வார்த்தைக்காகவோ உங்களை பிடிக்குன்றதுக்காகவோலாம் நான் இதை சொல்லலை. மனசால உண்மையால் இசைத்தாயின் சார்பாக இது உங்களுக்கு நான் சொல்கிறேன். மீண்டும் மனமார்ந்த நன்றிகளுக்கா வந்ததுக்காக. எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் பெண்களால் பண்ண முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாதுன்றதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள். அந்த ஒரு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாவ் லைஃபின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ அச்சுமா, தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட வந்து நிறைய நம்ம இந்த திரைக்கு பின்னாடி நிறைய பேசியிருக்கோம். பட் என் மனசில் இருந்த சில விஷயங்களை வந்து நான் ரொம்ப சொல்லணும்னு ஆசைப்பட்ட விஷயங்கள் நீங்கள் அழகாக கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களையும் சந்தித்தது. நீங்களும் கடந்து வந்த இந்த பாதை வந்து ரொம்ப கஷ்டமான பாதை. இப்போவும் அர்ச்சனான்னா தெரிகிற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா
அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கும், எவ்வளோ நாள் நீங்கள் தூங்காமல் இருந்திருப்பீங்க, எவ்வளோ நாள் நீங்கள் சாப்பிடாமல் இருந்திருப்பீங்க, எவ்வளோ இடுப்பு வலிக்க நீங்கள் பிரயாணம் பண்ணியிருப்பீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ உங்களோட பயணமும் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு பயணமாக இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்டா. தேங்க்யூ. உங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு அப்படி வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் சீர் கொடுக்காம எப்படிக்கா போவோம்? வாங்க. அப்படியா? எனக்கு சீர் இருக்கா? கவின் கேரன் வாழ்த்துக்கள். சீக்ரெட் ஹேர் கேர் சார்பாக ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஹேம்பர் அவல்ஸ் வழங்கும் ஹெக்ஸோ உங்களுக்காக. காளீஸ்வரி குடும்பத்தினரின் சார்பாக ஒரு கிஃப்ட் ஹேம்பர். உணர்வும் உண்மையும் பிரசன்டிங் ஸ்பான்சர் கோல்ட் வினர், உலகின் பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் ஆன அம்மாக்களின் நம்பிக்கை. டைட்டில் ஸ்பான்சர் குக்ஸ்கேப் Interiors and Beyond. Holiday partner GT Holidays. Health partner Miot Hospitals. Travel partner Red Taxi. Entertainment partner Zee Thirai. Rathathil Kalandadu Cinema. Festive hamper Kavin Care. Gifting partners Havels and Secret Hair Care, a secret word sharing.